மை டியர்ஸ், நான் உங்கள் பிரசன்யா. போருக்கு நடுவே உக்ரைன் செல்கிறார் இந்திய பிரதமர் மோடி. அதாவது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே போர் வெடிச்சிட்ருக்கு. குறிப்பாக உக்ரைனில் பல பகுதிகள் தரமட்டமாக இருக்குது. முக்கியமாக பல உயிர்கள் இந்த போருக்கு இரையாகியிருக்கு. ஸோ இப்படி பதட்டமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் பேசிகிட்டு இருக்க இதே நேரம் நம்மளோட பாரத பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் செஞ்சுருக்காங்க. இந்த பயணம் எதுக்காக அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உக்ரைன் அப்படின்ற ஒரு நாடு 1990க்கு முன்னாடி வரைக்கும் சோவியத் யூனியனோட ஒரு அங்கமாக இருந்துச்சு. 1991 சோவியத் யூனியன் பல நாடுகளாக பிளவுபடுது. அப்போ தான் உக்ரைன் அப்படின்ற ஒரு தனி நாடு கிரியேட் ஆகுது. அந்த வருஷம் லாஸ்டில் உக்ரைன் இண்டிபெண்ட் நேஷனாக கிரியேட் ஆகுது. உலகத்திலே மிகப்பெரிய நாடு ரஷ்யா. அதிலும் யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லக்கூடிய இந்த சோவியத் யூனியன் கிட்டத்தட்ட 8.6 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் யூரோப் மற்றும் ஆசியா பகுதிகளை உள்ளடக்கியது. இது 1991 பல நாடுகளாக உடையுது. குறிப்பாக இந்த ஸ்தான் கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், கசகஸ்தான் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ், முக்கியமாக உக்ரைன் மற்றும் கிரீமியா உள்பட பல நாடுகள் சோவியத் யூனியனிலிருந்து பிரிஞ்சு வராங்க. ஸோ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போர் வேணால் இப்போ ஆரம்பிச்சிருக்கலாம். பட் இதோட ப்ராப்ளம் ரஷ்யா உக்ரைனோட ஒரு பகுதியான கிரீமியாவை கைப்பற்றினதுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்போது உக்ரைனில் இந்த சிவப்பு கடலில் தெரிகிற இந்த எல்லா பகுதிகளிலையும் ரஷ்யா தன்னோட மிலிட்ரியை நிறுத்தி வச்சுருக்காங்க. போர் நடந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் 3வது முறையாக பதவியேற்ற இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவை விசிட் பண்ணாங்க. அந்த டைமில் உக்ரைனுக்கு எதிராக இருந்த பல நாடுகள் இந்தியா மேலே நிறைய கிரிட்டிசிசம் வச்சாங்க. குறிப்பாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியே மக்களாட்சி கொண்ட, அதுவும் அமைதியை விரும்புகிற ஒரு நாட்டோட அதிபர் என் நாட்டின் போருக்கு காரணமான ரஷ்ய அதிபரோட கட்டி ஆற தழுவுறது ரொம்ப ரொம்ப மனவேதனை அளிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் உக்ரைனோட சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் குண்டு வீசி கிட்டத்தட்ட 29 பேர் இறந்தும் போனாங்க. இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய போரை நிறுத்தி அங்கே மீண்டும் அமைதியை நிலவக்கூடிய சாத்தியக்கூறு இந்திய பிரதமர்கிட்ட இருக்கிறதா பல தலைவர்கள் நம்பினாங்க. ஏன்னா ரஷ்யா ஸ்டார்டிங்லேருந்தே இந்தியா கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. த சேம் வே உக்ரைன் கூடயும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். அதனால் நிறைய பேர் நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் வார் ஆரம்பித்த டைமில் ஆப்ரேஷன் கங்கா மூலியமாக உக்ரைனுக்கு படிக்க போயிருந்த இந்திய மாணவர்கள் எல்லாரையுமே பத்திரமா இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வந்த பெருமை நம்ம பிரதமர் அவர்களை தான் சேரும். இந்த சூழ்நிலையில் நம்ம இந்திய பிரதமர் நாளைக்கு உக்ரைனில் நடக்கக்கூடிய அந்த நாட்டோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக அங்கே போயிருக்காரு. நம்ம பிரைம் மினிஸ்டரோட இந்த ஜேர்னி ரொம்பவே சேஃப் இல்லாது அப்படின்னு சொல்லி உலகத்தில் எல்லாரும் அஞ்சினாலும் நம்ம தலைவர்களும் அதை யோசிக்காமலாம் இருந்திருப்பாங்க. உக்ரைனில் இந்த சுச்சுவேஷனில் அங்கே இருக்கிறதுலே சேஃபான ஜேர்னி ரயில் தான். அதாவது ரயில் ஃபோர்ஸ் 1 அப்படின்ற ஒன்று அந்த நாட்டில் டூரிசம்காக ஆரம்பத்தில் ஏற்படுத்தப்பட்டது. பட் இந்த போர் நடக்கிற இந்த சூழ்நிலையில் விமானத்துலேயோ ரோட்லேயோ ட்ராவல் பண்ண முடியாதுன்றதுனால எந்த தலைவர்கள் வந்தாலும் இந்த ட்ரெயினில் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம பாரத பிரதமரும் ட்ராவல் பண்ணுறாங்க. போலந்தில் ஸ்டார்ட் ஆகிற இந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி உக்ரைனை ரீச் ஆகுறாங்க. அங்கே இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு ரிட்டன் அதே 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போலந்து வந்து அங்கேருந்து நாடு திரும்புகிறாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர். இதே ட்ரெயினில் தான் இதுக்கு முன்னாடி விசிட் பண்ண அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க ரகசியமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணாங்க. பட் நம்ம பிரதமர் அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணிட்டு தான் துணிச்சலாக அங்கே போகிறாங்க. இப்போது எல்லார் மனசுலையும் ஓடிட்டுருக்கிறது 2 முக்கியமான விஷயந்தான். மொதல் விஷயம் நம்ம பிரைம் மினிஸ்டர் பத்திரமா நாடு திரும்பணும். 2வது முக்கியமான விஷயம் அவர் போன காரியம் வெற்றி பெறணும். அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்கிற வார் நிறுத்தத்துக்கு இந்தியா ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கணும் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் என்ன தான் பல விமர்சனங்கள் இருந்தாலும் தன் உயிரையே பணயம் வச்சு உலக நாடுகளே வியக்கும் அளவுக்கு
துணிச்சலாக உக்ரைன் சென்றுள்ள நம் பாரத பிரதமரை நம்ம மனசார பாராட்டியே ஆகணும். பாராட்டுதல் ஒருபுறம் இருந்தாலும் அவர் பத்திரமா மீண்டும் நம்ம நாடு திரும்பணும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அடுத்தடுத்து இது ரிலேட்டடான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.